இந்தாங்க காப்பி என நீட்டினாள் மனைவி. தன் இளைய மகனிடம் மாத்திரைகள் வாங்க சொல்லிட்டியா என தன் மனைவியிடம் கேட்டார் கணவர். நேத்து ராத்திரியே சொல்லிட்டேன், இன்று வாங்கிட்டு வரேன் சொன்னான் என்றாள். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள். மூத்தவனுக்கு படிப்பு வராததால் காலேஜ் முழுமையாக முடிக்கவில்லை. உள்ளூரில் சிறிய மளிகை கடை நடத்தி வருகிறான். இளையவன் டிகிரி முடித்து உள்ளூரில் கார் ஷோரூமில் வேலை. இருவருக்குமே திருமணமாகி பெரியவனுக்கு ஒரு ஆணும் இளையவனுக்கு ஒரு பெண்ணும் உள்ளனர். ஓரளவுக்கு சுமூகமாக சென்று கொண்டிருந்தது குடும்பம். அப்பா சிக்கனக்காரர். அதே வேளையில் கஞ்சத்தனம் கிடையாது. சேமிக்கும் பழக்கம் உண்டு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றதால் பென்ஷன் கிடையாது. ஆனால் பிஎஃப் தொகை வந்தது. காமாட்சி சேர்த்து வைத்திருந்த கொஞ்ச பணத்துடன் பிஎஃப் தொகையையும் சேர்த்து வங்கியில் டெபாசிட் செய்திருந்தார். அப்பாவிற்கு உடலில் பல பிரச்சனைகள். ஒவ்வொரு மாதமும் மருத்துவ செலவுக்கு சேமிப்பில் இருந்து கிடைக்கும் வட்டி பணத்தை பயன்படுத்திக் கொள்வார். மாலை 5 மணி. காலையில் கட்டி வைத்திருந்த பூவை எடுத்துக்கொண்டு நான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே என் தோழியை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி கிளம்பினாள் மனைவி. கோவிலுக்கு போய்விட்டு தோழி இல்லாததால் சீக்கிரமே வீடு திரும்பிவிட்டாள். இரவு 7 மணிக்கு வீடு திரும்பிய இளைய மகன் கையில் ஸ்வீட் பாக்கெட்டுடன் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தான். அம்மாவிடம் மாத்திரைகளை கொடுத்தான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இரவு 8 மணி. அனைவரும் சாப்பிடும் பொழுதுதான், அப்பா, மதுரையில் துவங்கப் போகும் ஷோரூமில் சேல்ஸ் மேனேஜர் புரமோஷனுடன் கூடிய டிரான்ஸ்பர் எனக்கு கிடைத்துள்ளது. வரும் 25ஆம் தேதி அங்கு ஜாயின் பண்ணணும். இங்கு உள்ளதை விட அங்கு சம்பளம் அதிகம் என்றான் இளைய மகன். வீட்டில் அனைவருக்கும் சந்தோஷம். கடையை பூட்டிவிட்டு வந்த மூத்த மகனிடமும் விஷயத்தை கூறினர். பேர பிள்ளைகளோடு மகிழ்ச்சியுடன் இனிப்பு சாப்பிட்டனர். அதற்கடுத்து 3 நாட்கள் வீட்டில் அமைதி. அண்ணனும் தம்பியும் தங்களது மனைவியரை பார்த்து கொண்டனரே தவிர ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. அமைதியான அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டாள் அம்மா. கணவர் தன் மனைவியிடம் வீட்ல என்ன நடக்குது என்று கேட்டார். பொறுங்கள், பூதம் வெளியே வரும் என்றாள். பூதமா? ஒன்றும் புரியவில்லை கணவருக்கு. ஓடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை இதுதான். அம்மா அப்பாவை யார் பார்த்து கொள்வது? ஒருவரால் மட்டும் இருவரையும் கவனிக்க முடியாது. ஆகவே அப்பாவை ஒருவரும் அம்மாவை ஒருவரும் பார்த்து கொள்வதாக பிளான். ஆனால் யாரை யார் பார்த்து கொள்வது என்பதுதான் வாக்குவாதம். அன்று காலை தன் தோழி வீடு வரை போகிறேன், வர கொஞ்சம் லேட் ஆகும் என்று சொல்லி போனாள் மனைவி. எதற்கு என கேட்டார் கணவர். சும்மாத்தான் என்றாள். இதற்கிடையே 2 மகன்களுக்கும் இடையே வீட்டில் பனிப்போர். இருவரையும் பார்த்து கொள்ள மகன்களுக்கு மனதில்லை. இருவருக்குமே அம்மாவை பராமரிப்பதில்தான் விருப்பம். ஏனென்றால் அம்மாவிற்கு மருத்துவ செலவு கிடையாது. சற்று படபட என பேசுவார். துணிவு உள்ளவர். நல்ல ஆலோசனை தருபவர். அவருக்கு கோவில் ஒன்று தான் பிரதானம். பூ வாங்கி தன் கையால் கட்டிக்கொண்டு போய் சாமிக்கு போட்டு கும்பிட்டு வருவதில் அவ்வளவு சந்தோஷம். மற்றபடி எதற்கும் ஆசைப்பட மாட்டாள். ஆகவே அம்மாவை தன்னுடன் வைத்துக் கொண்டால் செலவு குறைவு என்ற ஒரு மட்டமான யோசனை இருவருக்கும். மேலும் அம்மா தன்னுடன் இருந்தால் மனைவியருக்கு உதவியாக இருப்பார் என்ற எண்ணம். ஆனால் அப்பாவுக்கு ஒவ்வொரு மாதமும் டாக்டர் செக்கப் மற்றும் அடிக்கடி இரத்த பரிசோதனை என குறைந்தபட்சம் 2000 ரூபாய் செலவாகும். அதுவுமின்றி அவர் ஒரு சாப்பாடு பிரியர் என்பதால் ஏதாவது வாங்கி தர சொல்வார். படிக்கும் பழக்கம் உள்ளவர் என்பதால் தினமும் பேப்பர் மற்றும் சில வார இதழ்கள் வாங்கி வர வேண்டும். அவரை திருப்திப்படுத்துவது பெரிய கஷ்டம். அதனால்தான் அப்பாவை அங்கே இங்கே தள்ளிவிடும் எண்ணத்தில் பந்தாடி கொண்டிருந்தனர். காலையில் வெளியே சென்ற மனைவி மாலை 7 மணி வரை வீடு திரும்பவில்லை. சற்று கவலையாக இருந்தார் கணவர். பெரிய மருமகளிடம் மனைவியின் தோழி வீட்டுக்கு போன் செய்து ஏன் இன்னும் வரவில்லை என்று கேள் என்றார். வருவார்கள் வருவார்கள், அவர்கள் என்ன சின்ன பிள்ளையா என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு போனாள். அடுத்த நாள் காலையில் அனைவரும் சாப்பிடும் பொழுது பூகம்பம் மெதுவாக ஆரம்பித்தது. முடிவா என்ன சொல்ற என்று ஆரம்பித்தான் பெரியவன்.
எத்தனை முறைதான் சொல்வது? நான் போகிற இடம் மதுரை. என்னால் இருவரையும் அழைத்து கொண்டு போக முடியாது. நம் ஊரை விட அங்கு வீட்டு வாடகை, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் அதிகம். 2 மடங்கு செலவாகும். முடிந்தால் நீ பார்த்துக்கொள் என்றான் இளையவன். உனக்கு இப்பொழுது சம்பளமும் அதிகம். அதனால் உன்னால் முடியும். என்னால் இருவரையும் எப்படி பார்க்க முடியும்? தற்பொழுது கடையில் அவ்வளவாக வியாபாரமும் இல்லை. என் பிள்ளையும் 7ஆம் வகுப்பு போகிறான். அவனுக்கும் படிப்பு செலவு கூடத்தான் ஆகும். அதனால் வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாமா என்று யோசிக்கிறேன் என்றான். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இப்படியே வாக்குவாதம் மாறி மாறி போனது. இப்படி செய்வோம், வேணும்னா அத்தைய நாங்க பாத்துக்கிறோம். மாமாவை நீங்க கூட்டிட்டு போங்க என புதிய அணுகுண்டு போட்டாள் மூத்த மருமகள். ஏன், அத்தைய நாங்க கூட்டிட்டு போறோம், மாமாவை நீங்க பாத்துக்கோங்க என்றாள் இளையவள். அம்மா இல்லாமல் ஒரு நிமிடம் கூட அப்பா இருக்க மாட்டார் என்பது தெரிந்தும் சுயநலத்திற்காக பொறுப்பை தட்டி கழித்து கொண்டிருந்தனர். மருமகள்கள் இருவரும் கோரஸாக, அப்படியானால் இருவரையும் ஓர் இல்லத்தில் சேர்த்து விடுவோம் என்றனர். என்னது, இல்லமா என்று பதறினார் அப்பா. எந்த சஞ்சலமும் இன்றி அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா. அப்பொழுது பெரிய மருமகள் குறுக்கிட்டு, ஏன் நமக்குள்ளே பேசிக்கிட்டு, அவரிடமே கேட்டு விடுங்கள். அவர்களின் முடிவு என்ன? தனித்தனியே நம்மோடு இருக்காங்களா? இல்லை என்று சொல்லும் பொழுதே கையை உயர்த்தி, போதும் நிறுத்துங்கள் என்று உரத்த குரலில் சத்தமிட்டாள் அம்மா. அப்பா உட்பட அனைவரும் ஆடிப்போயினர். இத்தனை வயதுக்கு பின் அவரையும் என்னையும் பிரித்து, இல்லைனா முதியோர் இல்லத்தில் விட பார்க்கிறீர்களா? அவர் எப்படிடா தனிமையில் இருப்பார்? தனக்கு கிடைத்த சொற்ப சம்பளத்தில் தன் தேவையை சுருக்கி உங்களை எந்த குறையும் இல்லாமல் தானே வளர்த்தார். தனக்கென ஏதாவது ஆடம்பரமா செலவு செய்திருக்கிறாரா? மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? ஏய், அவர் ஒரு குழந்தைடா. குடிக்கிற தண்ணியிலிருந்து சாப்பிடுகிற மாத்திரை வரைக்கும் நான் தாண்டா அவருக்கு எடுத்து கொடுக்கணும். இப்ப அவர் எப்படி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படித்தானே என்று பொரிந்தாள். இல்லம்மா, எங்க சூழ்நிலை என்று ஆரம்பித்த பெரியவனிடம், போங்கடா நீங்களும் உங்க சூழ்நிலையும், என் புருஷனை நானே பாத்துக்கிறேன் என்றாள். தன் மனைவியை பார்த்து, என்ன பேசுற? பதட்டத்தில் அலறினார் அப்பா. ஆமாங்க, இவங்க யாரும் நம்மள பார்க்க வேண்டாம். ஒரு இல்லத்தில் உங்களை விட்டுட்டு நானும் இவனுங்க பராமரிப்பில் இருக்க விரும்பல. நான் அன்னைக்கு என் தோழி வீட்டுக்கு ஏன் போனேன் தெரியுமா? இவனுங்க இப்படி ஏதாவது முடிவு எடுப்பானுங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என் தோழிக்கு சொந்தமான காம்பவுண்டில் ஒரு சின்ன வீடு பேசியுள்ளேன். வாடகை வேண்டாம்னு தான் சொன்னா. நான் கொஞ்சமாவது வாடகை தருவதாக சொல்லி பேசி வச்சிருக்கேன். அதே மாதிரி கோவிலுக்கு முன்னாடி பூ விற்று கொண்டிருந்த பொண்ணுக்கு உடம்புக்கு முடியல, வியாபாரத்தை நிறுத்த போறா. அதனால் நான் அங்க உட்கார்ந்து அவளை போலவே பூ வியாபாரம் பண்ணிட்டேன். அவளும் நீங்க பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டா. இளைய மகனின் நண்பன் கடையில் பூ கேட்டிருக்கேன். அவனும் முன்பணம் இல்லாமல் கொடுத்து உதவுறேன்னு சொல்லியிருக்கான். நிச்சயமா வியாபாரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வர வட்டி பணம், பூக்கடையில் கிடைக்கும் வருமானம், இது போதும் நம் செலவுக்கு. அப்பாவுக்கு மருந்து செலவெல்லாம் இருக்குமா? கோபப்படாம பொறுமையா கேளு என்றான் இளையவன். கோபமும் ஆவேசமும் சற்றும் தணியாத அம்மா, போங்கடா உங்க வேலைய பாத்துக்கிட்டு. உங்க யாரையும் நம்பி இல்லடா. நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மாசத்துக்கு மொத்தமா மாத்திரையை இலவசமா வாங்கி விடுவேன். எப்ப அவரையும் என்னையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும்னு மட்டமா யோசிச்சீங்களோ, இனியும் உங்களோட ஒரு நிமிஷம் கூட இருக்க நானும் விரும்பல. எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்க உங்க இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று ஆணித்தரமாக மன உறுதியுடன் சொன்னாள் அம்மா. வழக்கம் போல் இப்பொழுதும் ஒன்றும் சொல்லவில்லை அப்பா. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.